Hello friends, welcome to Priya Lifestyle channel. Today நம்ம Priya Lifestyle channelல வரப்போற போகி பண்டிகை ஸ்பெஷல் வீடியோவா டிஃப்ரெண்டான ஒரு போலி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சக்கரவள்ளி கிழங்கு வச்சு தாங்க இந்த போலி வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பருப்பு போலி, தேங்காய் போலி இதுதாங்க வந்து நம்ம பண்ணி சாப்பிட்டுருப்போம். ஆனா இந்த போலி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க. டேஸ்ட்டும் வந்து சூப்பரா இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு போண்டா, அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட் இதெல்லாம் வந்து போட்டிருந்தோம். அதெல்லாம் நீங்க பார்க்கலன்னா நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பருப்பு பொழியும் நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அதுவும் உங்களுக்கு வேணும்னா நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இடையில நான் வந்து டிப்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ வாங்க இந்த வீடியோவை போய் பார்க்கலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு போலி பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வேக வச்சு தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. உங்ககிட்ட வந்து சின்னதாக தான் இருக்குது சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்னா 2 எடுத்துக்கங்க, கரெக்டாக இருக்கும். சக்கரவள்ளி கிழங்க நான் நல்லா மசிச்சு விட்டுருக்கேங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கங்க. இதுக்கு அரை மூடி போல் தேங்காய் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி திருவிட்டு 1 கப்பு போல் வெல்லம் எடுத்துக்கங்க. இப்போ நம்ம போலிக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாங்க. இதுக்கு 1 கப்பு போல் மைதா மாவு எடுத்துக்கங்க. இந்த மைதா மாவை இந்த மாதிரி நல்லா சளிச்சு விட்டுக்கங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கங்க, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கங்க. இப்போ உங்கள் கையால் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இந்த மாதிரி மாவு வந்து நல்லா பிசைஞ்சுக்கங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த மாவு நல்லா முழுகிற அளவு ஆயில் வந்து விட்டுக்கங்க. இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீயூஸும் வந்து பண்ணிக்கலாங்க. குக்கிங் வந்து எதுக்காச்சும் சமையல் நம்ம பண்ணும்போது. இப்போ இதை மூடி போட்டு வச்சுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 4 ஹார்ஸ் ஆச்சு இது நல்லா ஊறணுங்க. அப்போ தான் நமக்கு போலி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது நல்லா ஊறட்டங்க. அந்த கேப்பில் இந்த போலிக்கு நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை வந்து இதில் சேர்த்துக்கங்க. 1/4 டம்ளர் போல் தண்ணி விட்டுக்கங்க. வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கங்க. வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சாலே போதுங்க. இதுக்கு வந்து எந்த பாகுபதமும் தேவையில்லை. நமக்கு வெல்லம் வந்து இப்போ ஃபுல்லாக கரைஞ்சிருச்சுங்க. இதை வந்து வடிகட்டிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கல் மண் தூசிலாம் இருக்குன்னு. ஸோ நீங்கள் வெல்லத்தை வந்து வாங்கும்போது இந்த மாதிரி கரைச்சிட்டே பண்ணுங்கள். இப்போ இந்த பேனை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளை கரைசலை வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க கிழங்கையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கெட்டியாகிற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை வந்து போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, நம்ம சக்கரவள்ளி கிழங்கு பூர்ணம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 4 ஹார்ஸ்க்கு அப்புறமா இதை திறந்து பாருங்கள். நம்ம மாவு வந்து நல்லா ஊறி இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஊறினாதாங்க நமக்கு போலி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நம்ம பூர்ணம் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா பாருங்கள், நான் காட்டுறேன்ல, இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கங்க. எல்லா பூர்ணத்தையும் இந்த மாதிரியே உருட்டிக்கங்க. நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் இருக்க ஆயிலை இந்த மாதிரி குட்டியான கிண்ணத்தில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் சமையல்லாம் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டு பண்ணணும்னு இதுக்கு தேவையில்லை. இந்த மாவை நல்லா இந்த மாதிரி கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாவை கொஞ்சமாக எடுத்து உருட்டிக்கங்க. பாருங்கள், இந்த சைஸ்க்கு உருட்டிக்கங்க. இந்த போலி பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக வந்து அரிசி மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இதுதான் வந்து நான் ஒரு டிப் சொல்கிறதா சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இந்த மாவை தொட்டு நம்ம போலி செய்யும்போது பார்த்தீங்கன்னா கல்லில் வந்து ஒட்டாமல் வருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வேணுங்கிற சைஸுக்கு இதை வந்து பெருசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி கல் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவை வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு வந்து இந்த மாதிரி போட்டு கையால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணத்தை வந்து இதுக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கோங்க. பூர்ணம் வந்து வெளில தெரியாத அளவுக்கு. நம்ம மைதா மாவில் பண்ணுறனால இதை நல்லா இழுத்து மடிக்க முடியுங்க. இந்த அளவுக்கு இழுத்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. பூர்ணம் வந்து உள்ளே வச்சதுக்கப்புறமா கையால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வந்து அரிசி மாவு போட்டு சப்பாத்தி கட்டையால் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கங்க. தோசைக்கல் வந்து வச்சுக்கோங்க. கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் போல் கீ விட்டுக்கோங்க. இப்போ நம்ம போலிக்கு வந்து மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து போட்டுக்கோங்க அதில்.
இது மேலே கீ விட்டுக்கங்க. போளி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நெய் வந்து நிறையா விட்டு பண்ணுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா, திருப்பி திருப்பி போட்டுக்கங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கங்க. இப்போ பாருங்க, மாவு வந்து நம்ம நல்லா சாஃப்டா பிசைஞ்சிருக்கனால, பூரி மாரி இந்த போளி வந்து நல்லா உப்புது. சாப்பிடும்போதும் பார்த்தீங்கன்னா, நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த போளி. இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க எல்லா மாவுக்கும் இந்த மாரி கல்லுல போட்டு எடுத்துக்கங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டான நல்லா ஹெல்த்தியான ஸ்வீட் பொட்டேட்டோ போளி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் பிச்சு காட்டுறேன் பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. இந்த போளி ரெசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டஃபிங் வந்து நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வச்சு தான் பூர்ணம் வந்து பண்ணியிருக்கோன்னு யாருக்குமே தெரியாதுங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட. இந்த பூர்ணத்தை நீங்கள் சும்மாவும் சாப்பிட்லாங்க. இது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த போலியை வரப்போகிற போகி பண்டிகைக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்கள் வீட்டில் போலி பண்ணி கொடுங்க. வீட்டில் இருக்கவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பிரியா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.